புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் 61வது பிறந்தநாள் ஏனாம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர், புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் எனவும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மற்ற தொகுதிகளில் எப்படி இருந்தது, ஆனா இந்த ஏனாம் தொகுதியில் எப்படி இருந்தது, மல்லாடி சொன்ன மாதிரி அவர் சொன்ன அந்த லீடு கார்டு 15,000 ஓட்டு வாங்கி காட்டுறாங்க. அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்த பெருமை மல்லாடிக்கு உண்டு. அதற்கு உங்களுக்கும் மல்லாடி கிருஷ்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் நேரு குப்புசாமி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பொதுப்பணித்துறை தலைமை அலுவலர், பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர், நலவழித்துறை இயக்குநர் மற்றும் துறை துணை இயக்குநர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள மனுவில், புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் பருக உகந்ததாக இல்லை, மிக மாசு கலந்த நிலையில் உள்ளது. இந்த குடிநீரை அருந்தும் பொதுமக்கள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறை மூலம் வழங்கப்படும் இந்த குடிநீரின் மாசு அளவு, அதாவது TDS டோட்டல் டிசால்வ்டு சாலிடின் அளவு பல பகுதிகளில் 2000க்கும் மேல் உள்ளதாக தெரிகிறது. இந்த அளவிற்கு TDS இருக்கும் குடிநீரை பொதுமக்கள் பருகக்கூடாது என்று தெரிகிறது. இக்குடிநீரை பருக மக்கள் அதிக அளவில் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்படி மாசுபட்ட குடிநீரை உட்கொள்பவர்கள் சிறுநீரக கோளாறு, அதன் தாக்கத்தால் ஏற்படும் இணைநோய்களான மஞ்சள் காமாலை நோய், நரம்பு மண்டல பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, சுவாச கோளாறு, சரும நோய் போன்ற நோய்களுக்கு ஆளாகி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெறுவது தொடர்கதையாகி வருகிறது. ஆகையால் பொதுமக்கள் நலன் கருதி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமான நிலையில் உள்ளதா, பருக ஏற்றதா என்பதை தங்கள் துறையினர் தொடர்ந்து ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பருக உகந்த குடிநீரை வழங்க உறுதி செய்து பொதுமக்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என அம்மனுவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவரை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் பிரமுகரும் கலைமாமணியுமான டாக்டர் நமச்சிவாயம், வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராமமூர்த்தி, சதாசிவம், ஹரிதாஸ், தேவகுமார் ஆகியோர் வைத்திலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து நாராயணசாமிக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற வைத்திலிங்கத்திற்கு முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் மாநில மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகர் சிங்கம் பூங்கா தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரண் பசுமை இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமை தாங்கி துப்புரவு பணியை தொடங்கி வைத்தார். அங்கன்வாடி ஆசிரியர்கள் ராஜலட்சுமி, செல்வி முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி, தன்னம்பிக்கைக்குரிய எலிசபெத் ராணி, அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் நளினி, மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் மற்றும் பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தந்தராயன் குளம் மற்றும் ராமர்குளம் பகுதியில் மரக்கன்று நடப்பட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முருகையன் கலந்து கொண்டு மரக்கன்று நடும் விழாவை சிறப்பித்தார். இதில் தமிழரசன், கன்னியம்மாள், முத்துராணி, சந்திரா, பொருளாளர் பரமேஸ்வரி, உறுப்பினர்கள், மகளிர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் ரங்கசாமி.
ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சம்பந்தமாக எடுத்த தவறான முடிவுதான் 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் மக்கள் மத்தியில் அவரால் தனது செல்வாக்கை நிலைநிறுத்த முடியவில்லை. மக்கள் நலனை மறந்து செயல்பட்டதன் விளைவுதான் மக்களவை தேர்தல் முடிவு. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் கடையை கூட திறக்க 3 ஆண்டுகளாக முயற்சி செய்யவில்லை. இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று தெரிந்தும் அதை செய்ய அதிகாரம் இல்லை என்று கூறும் ஒரு முதல்வரை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதேபோல் குப்பை வரி நீக்கப்படும் என 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை சட்டமன்ற முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தும் அதனை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அதனால்தான் மக்கள் சரியான தீர்ப்பை அளித்திருக்கின்றனர். அவரது சொந்த தொகுதியிலும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் கூட மக்கள் ரங்கசாமிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. இது மக்கள் மத்தியில் ரங்கசாமி தனது செல்வாக்கு இழந்துவிட்டார் என்பதையே காட்டுகிறது. ஆகவே மக்கள் நலனை மறந்த முதல்வர் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து தார்மீக பொறுப்பேற்று தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திண்டிவனம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனரை ஸ்ரீ தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழா நடைபெற்று வருகிறது. இதில் 2ஆம் நாள் நிகழ்வாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பீமன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கோயில் உட்பிரகாரம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், திண்டிவனம் கட்டிடக் கலைஞர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் செல்ல பிராணிகளால் தொல்லை இருந்து வருகிறது. இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 2 ஊழியர்கள் மற்றும் 2 செவிலியர் கல்லூரி மாணவர்களை மருத்துவமனையில் சுற்றித் திரிகின்ற செல்ல பிராணிகள் கடித்துள்ளன. இதனால் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சுற்றித் திரியும் செல்ல பிராணிகளை பிடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோயில் உட்பிரகாரம் வலம் வந்து தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளினார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் திருமடத்தினர் செய்திருந்தனர். கர்நாடக மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான செஸ் பால் போட்டி 7/6/2024 முதல் 9/6/2024 வரை நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் அளவில் 30 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி செஸ் பால் அசோசியேஷன் தலைவர் வீரா மற்றும் செயலாளர் தெய்வமணி மற்றும் அணியின் சட்ட ஆலோசகர்கள் வாழ்த்துரை வழங்கினர். வழக்கறிஞர் ரமேஷ் அணியின் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ மற்றும் செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜலட்சுமி, வழக்கறிஞர் ஏ சுராஜா, வெங்கடேசன் சிறப்புரையாற்றினர். சிறப்பு பயிற்சியாளராக காவலர் முனுசாமி மற்றும் வழக்கறிஞர் தமிழ்மன்னன், பாலமுருகன், ரகுபதி, ராஜமூர்த்தி ஆகியோர் அணியை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி தேக்குவண்டோ விளையாட்டு சங்க தலைவர் ஸ்டாலின் வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை வழங்கி வாழ்த்து கூறினார். இந்நிகழ்வில் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகத்சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் கூறும்போது, விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டி ஃபார்ம் 2, மண்டல பல்கலை போட்டி 3, GFI போட்டி ஃபார்ம் 4 ஆகியவை அரசு சார்பில் வழங்கப்படுகிறது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறு மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது என்றார். புதுச்சேரி 45 அடி சாலை ராஜராஜேஸ்வரி நகரில் குழந்தைகள் நல மருத்துவர் பிரியாவின் வரம் குழந்தைகள் நல சிகிச்சை மையம் புதிதாக திறக்கப்பட்டது. இக்குழந்தைகள் நல சிகிச்சை மையத்தை முன்னாள் சபாநாயகர் சிவக்குழந்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர் பிரியா, மருத்துவர் விஜய் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழு நிர்வாக இயக்குநரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவருமான ரமேஷ்குமார் மற்றும் மருத்துவர்கள் சப்தகிரி குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இம்மையம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரையும் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் 1,50,000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு இந்நிகழ்வை தொடக்கி வைத்தார். சுற்றுச்சூழலுடன் சேர்த்து விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் விதமாக மரம் சார்ந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் பணியில் காவேரி கூக்குரல் இயக்கம் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. காவேரி நதியை மீட்டெடுக்க காவேரி கூக்குரல் இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவ்வியக்கம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவேரி வடிநிலை பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க விவசாய நிலங்களில் மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறது. இதன் மூலம் மண்ணின் தரமும் அதன் நீர் பிடிப்பு திறனும் மேம்படுவதோடு விவசாயிகளுக்கு பொருளாதார நலன்களும் கிடைக்கின்றது. மேலும் இவ்வியக்கம் விவசாயிகள் மரம் நடுவதற்கும் தொடர்ந்து பராமரிப்பிற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை இலவசமாக வழங்கி வருகிறது. மண்ணுக்கேற்ற மரங்கள் தேர்வு, நீர் மேலாண்மை, களை மேலாண்மை, ஊடு பயிர் சாகுபடி போன்ற ஆலோசனைகளை காவிரி கூக்குரல் பணியாளர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர்.